பட தயாரிப்பு சம்பந்தமாக ஃபினான்ஷியலாக டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த ஏரியாவில் அவர் அதிகமாக இருந்ததில் நிறையா பேருக்கு கொடுத்த கடன் என்பதெல்லாம் வட்டிக்கு கொடுத்த கடன் எல்லாமே ஏறத்தாழ ஒரு 20 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் வரல. அவருக்கு கடைசியாக வந்து ஒரு 15 கோடி கடன் சுமையோடு இருந்த மன அழுத்தத்தில் குடும்பத்தில் அது பெரிய விரிசலாக மாறி இப்போ பையன் வந்து டைரக்டர் குடும்பத்தில் வந்து இவருடைய செயல்பாடுகள் வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஃபினான்ஷியல் கடனை வந்து இவர் சுமக்கிறாருங்கிற அந்த கோபம் எல்லா மேடைகள்லையும் அவர் வீரமா பேசுவார், ஹீரோக்களுக்கு எதிராக பேசுவார். பல இசை வெளியீட்டு விழாக்கள், திரைப்பட விழாக்கள் எல்லாம் சினிமாவை காப்பாத்துங்கடா, சிறுபடங்களை காப்பாத்துங்க, ஹீரோக்கள் ஏன்டா அப்படி அட்டூழியம் பண்றீங்க அப்படிலாம் பேசுவார். அப்படி நடிகர்கள் பேர் சொல்லி கூட சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார். அப்படிப்பட்ட அவரு பொது பிரச்சனைகளை தான் பேசுகிறார் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருந்த போது எல்லாமே அவருடைய சொந்த அனுபவத்தினுடைய கூக்குரலாகத்தான் இருந்தது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஐஸ்வரி கணேசனுடைய உறவினர் தானே அவரு. ஆமா, அவ்வளவு பெரிய ப்ரொடியூசருடைய உறவினராக இருந்துமே எல்லாமே கைவிடப்பட்டுதான். விஷயத்துல எப்படி கொடுப்பாங்க? நீங்க வந்து எல்லா உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்களோடையும் சில பேர் பழகி இருப்பாங்க, எல்லார்ட்டையும் பணம் வாங்க முடியாதுல்ல. இவருடைய கடன் மொத்தத்தையும் அவர் தீர்ப்பாராங்க. மணிரத்னம் கூட தான் பிரபல டைரக்டர், அவர் அண்ணன் சூசைட் பண்றாரு. அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு, அவங்க எல்லார்ட்டையும் போய் வாங்கவும் முடியாது, எதை நம்பி கொடுப்பாங்க. இப்போ அவருடைய இறப்பு சொல்ல வருகின்ற செய்தி என்ன? நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இதே மாதிரி சூழல்ல நிறைய தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து எல்லா சினிமாவில் வந்து நீங்க படம் பார்க்கும்போது யாரெல்லாம் காப்பாத்துறாங்களோ ஹீரோ தானே காப்பாற்றுவான். சினிமாவில் அவங்க தான் தயாரிப்பாளர்களுக்கு இல்லை. ராஜன் சாருடைய அந்த இறப்பை கூட ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதை பார்க்க முடியுது. விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் இறந்து போயிட்டாரு. பாரதி ராஜாவால் நிராகரிக்கப்பட்ட திரையுலகத்துக்கு அன்ஃபிட்டானவர் தான் விஜய். எதுக்கு நான் இது சொல்றேன்னா, பாரதி ராஜாவை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை, யார் வேண்டுமானாலும் கணிக்க தவறுவாங்க. நீலாம் ஒரு ஆளா, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நீ யாரையாவது கேட்டேன்னா, நீலாம் ஒரு ஆளான்னு காலம் உன்னைய பார்த்து கேட்டேன். வணக்கம். வணக்கம். பிரபல ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்கள் நேற்றைய தினம் அவர் வந்து ஒரு அடையாறில் வந்து விழுந்து இறந்துருக்கிறாங்களா அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு. வெறும் திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லை, அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லோருக்குமே இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். முதல்ல கே ராஜன் அப்படிங்கிறவர் யார், மற்ற ப்ரொடியூசர்களை காட்டி இவருடைய சிறப்பம்சம் என்ன, அவரை பற்றிய உங்களுடைய நினைவுகள்? பள்ளிக்கூட ஆசிரியர், தமிழாசிரியர். அவர் கலை ஆர்வத்தில் வந்து எப்படியாவது சினிமாவில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி சில ஃபைனான்சியர்களோட எல்லாம் பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக தயாரிப்பாளர் ஆனார். அவரே சில படங்களை இயக்கினார், சில திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதினார். ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் இவரால் வந்து இயங்க முடிந்தது. அதற்கு பின்பு அவர் என்ன பண்ணிட்டார்னா, விநியோகஸ்தராக, அதுக்கு விநியோகஸ்தர் சங்க தலைவராகவும் இருந்தார். பட தயாரிப்பு சம்பந்தமாக ஃபினான்ஷியலாக டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த ஏரியாவில் அவர் அதிகமாக இருந்ததில் நிறையா பேருக்கு கொடுத்த கடன் என்பதெல்லாம், வட்டிக்கு கொடுத்த கடன் எல்லாமே ஏறத்தாழ ஒரு 20 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் வரல. இப்போ அவருக்கு கடைசியாக வந்து ஒரு 15 கோடி கடன் சுமையோடு இருந்த மன அழுத்தத்தில் குடும்பத்தில் அது பெரிய விரிசலாக மாறி இப்போ பையன் வந்து டைரக்டர் குடும்பத்தில் வந்து இவருடைய செயல்பாடுகள் வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஃபினான்ஷியல் கடனை வந்து இவர் சுமக்கிறாருங்கிற அந்த கோபம் இருக்கும்ல. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குடும்ப பிரச்சனையாகி ஹோட்டலில் ரூம் போட்டு தனியாகவே தங்கியிருந்தார். நீங்கள் முதிய வயது முதிர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு தனிமை இருக்கிறது இருக்குல்ல, அந்த தனிமையே உங்களை கொன்றும், உளவியல் சிக்கல் ஏற்படும். நீங்கள் எல்லா மேடைகள்லையும் அவர் வீரமாக பேசுவார், ஆமாம், ஹீரோக்களுக்கு எதிராக பேசுவார். பல இசை வெளியீட்டு விழாக்கள், திரைப்பட விழாக்கள்லாம் சினிமாவை காப்பாற்றுங்கடா, சிறுபடங்களை காப்பாற்றுங்க, ஹீரோக்கள் ஏன்டா அப்படி அட்டூழியம் பண்ணுறீங்க அப்படிலாம் பேசுவார். அப்படி நடிகர்கள் பேர் சொல்லி கூட சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார். அப்படிப்பட்ட அவர் பொது பிரச்சனைகளை தான் பேசுகிறார் என்று நம்ம நினைத்து கொண்டிருந்த போது எல்லாமே அவருடைய சொந்த அனுபவத்தினுடைய கூக்குரலாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படிங்கிறதா அதில் பெரிய வேதனையான விஷயம். அப்போ சினிமா என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இது ஒரு சூதாட்டம் மாதிரி இருக்கு. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறாங்க, அல்லது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் படத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்டில்
அந்த தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக செலவழிக்கிறாங்க. 10-20%. ஆமாம். ம். ஆனால் அதில் ஹீரோவாக இருக்கிறவது 60% எடுக்கிறாரு. ம். 10 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் தயாரிச்சா ஹீரோ சம்பளம் அதில் 6 கோடி ரூபா. ம். படத்துக்கான செலவு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறான். 1 கோடி ரூபா விளம்பரம் பண்ணுறான். அப்போ ஒரிஜினலாக அந்த படத்தினுடைய இது வந்து வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கோடி தான் அந்த படத்துக்கான செலவு. ம். ஒரு நடிகன் வந்து எல்லாத்தையுமே முதல்ல வாங்கிட்டு போயிடுறான். நஷ்டம் அடைகிற போது அந்த தயாரிப்பாளருடைய துயரத்தை வந்து ஈடுகட்டுவதற்கு, அந்த பிரச்சனையை ஈடுகட்டுவதற்கு யாருமே முன் வருவது கிடையாது. இப்போ நீங்க வந்து எல்லா தொழில்கள்லையுமே அந்த வெற்றி தோல்வியில ஒரு பெர்சன்டேஜ் தானே எடுப்பாங்க. ஆமா. இங்க அது கிடையாது. முதல்லயே மொத்தமா அடிச்சுட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு குதிரை பந்தயம் மாதிரி நடத்துறாங்க. குதிரை பேர மாதிரி நடத்துறாங்க. ம். அப்ப இந்த இதுல வந்து யாராவது ஒரு ஒரு கதை வந்து மக்களால் பார்க்கப்படாமல் போனால், ஒரு திரைப்படம் ரசிக்கப்படாமல் போனால், கவனம் பெறாம போனா, ஏன்னா ஒரு சினிமாவுடைய வெற்றியை வந்து எதுலாம் தீர்மானிக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே ஐபிஎல் கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சினிமா தேட்டரில் கூட்டம் வராது. ஓ. ஒரு வர்ற வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டு ம். திடீர்னு வானிலை அறிக்கை வந்து மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு தொடர் மழை 3 நாள் பெஞ்சிச்சுன்னு வச்சுங்க. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் திங்கக்கிழமை வரைக்கும் தேட்டரில் ஆள் இல்லைன்ட்டு படத்தை தூக்குவான். அப்போ ஒரு வானிலை அறிக்கையில் கூட ஒருத்தர் வந்து தோற்று போவதற்கான வாய்ப்பாக மாறி, ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமிங் இப்போ சிறு படங்களை காப்பாற்றுவதற்கான எந்த சூழ்நிலையுமே இப்போ இல்லை. இப்போ கமலஹாசன் கூட புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர்கிட்ட போய் தமிழ்நாடு அரசு ஒரு ஓடிடியை தொடங்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். இது கேரளாவில் ஏற்கனவே இருக்கு. ஓ. சிறு படங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு கிடக்கு ஹார்ட் டிஸ்க்லையும் அதுலேயும். 200க்கும் மேற்பட்ட படம் 300க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸே ஆகலை. நீங்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம் கூட ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்கு. சீனு ராமசாமிக்கு வந்து இடம்பொருள் ஏவலுங்கிற படம் 2013 எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடந்து ரிலீஸ் ஆகலை. லிங்குசாமி தயாரிப்பு. லிங்குசாமி மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. வியாபாரம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவருடைய தனிப்பட்ட வரவு செலவு பிரச்சனையில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. இடி முழக்கம்னு படம் ஜிவி பிரகாஷ் படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதே, அதாவது ஜெயிக்கிறது சாதனை கிடையாது. இப்போ படம் ரிலீஸ் பண்ணுறதே சாதனை. ஓ. சிறு படங்கள் பார்ப்பதற்கு வந்து நீங்கள் வந்து தேட்டருக்குள்ளே ஆளை கூப்பிட்டு வர முடியல. பெரிய ஸ்டார் படங்களுக்கு தான் தேட்டருக்கு வந்து குப்பை கதையாக இருந்தாலும் ஸ்டார் படங்களுக்கு தான் கூட்டம் வருது. கதை படங்கள் வந்து நல்ல எமோஷனலான படங்கள்லாம் வந்து மக்கள் பார்ப்பதற்கு அந்த தகவல் போய் சேர்றது கிடையாது. அது எப்படி ஷோ கொடுப்பாங்கன்னா காலையில் வந்து ஒரு 12 மணி 11 மணி நடுராத்திரி இப்படி தான் கொடுப்பான். மாலை காட்சி தான் பெரும்போது படம் பார்ப்பாங்க. ஆமாம். எப்போ புக்கிங் ஆகும்? ஒரு விடுமுறை நாள்லாம் அது எல்லாம் எந்த டைம் வேணாலும் ஆகலாம். நான் ஒர்க்கிங் டேல என்ன ஆகும்? சாயங்காலம் தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே உள்ள ஷோ அல்லது ஒரு 9 மணி உள்ள ஷோ 8:30 மணிக்கு கூட படம் போடுறாங்க சில திரையரங்கத்தில். அப்போ மாலை காட்சிகள் தான் மக்கள் க்ரௌடு வரும். மாலை காட்சி வந்து யார் கொடுப்பாங்க? ஈவினிங் ஷோ படம் ஸ்டார் படங்களும் கொடுப்பாங்க. யாருமே வராதப்ப சிறு படங்கள் கொடுப்பாங்க. அப்போ சிறு படங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா அவன் நல்ல படமே எடுத்தா கூட பார்க்கறதுக்கு நாதி கிடையாது. சரி, இப்போ ராஜன் சாருடைய என்ன படங்கள் அந்த மாதிரி பெரிய கடனை உருவாகிறதுக்கு யார் காரணம்? என்ன மாதிரி படங்கள்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா அவர் தயாரித்த படங்கள், அவர் இயக்கிய படங்கள்ல எல்லாம் அவருக்கு பிரச்சனை வந்து வரல. அதுக்கு பின்னாடி அவர் வந்து சினிமா ஃபைனான்சியராக மாறின ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் கொடுத்த கடன்கள் வராமல் மாட்டியிருக்காரு. அவருடைய திரைப்பட வாழ்க்கை சார்ந்தது மட்டும் கிடையாது. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் அவர் நிறையா வந்து சினிமா ஃபைனான்ஸ் கொடுத்தது. டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த அந்த டைம் தான் அவருடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் சிறு சிறு படங்கள், ஓடாத படங்களில் போய் லாக் ஆகிட்டு. அதாவது நீங்கள் ஏன் வாங்க முடியாது? நான் திரும்ப படம் ஓடாது. அவன் வந்து அந்த படத்தின் மீது தான் கடன் வாங்கியிருப்பாங்க. படம் வெற்றி பெற்றிருக்காது. சொத்துக்கள் இருந்தால் பறிமுதல் செய்யலாம். சொத்துக்கள் இல்லாத ஆட்களும் இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க என்ன அடிப்படையில் வந்து கொடுத்தாங்க? நான் ஒரு கிளாரிஃபிகேஷனே ஆகிறேன். சினிமா ஃபினான்சியர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ரோல் ஒரு படத்தில்? அதாவது பல வகையான விஷயங்கள் இருக்குது. அதாவது சினிமா ஃபைனான்சியர்ஸில் வந்து பெரும்பாலான பேர் வந்து என்னென்னா கணக்கு காட்ட முடியாத பணங்களை, சினிமாவுக்குள்ள கருப்பு பணங்கள் தான் அது. நீங்கள் பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கணக்கு காட்ட முடியாத பணம் இருக்கும். அது வருமான வரித்துறையாலேயோ அல்லது அமலாக்கத்துறையாலோ யாரோ வந்து பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்போட கூடிய பணங்களாக அது இருக்கும்.
அப்போ அது வந்து என்ன செய்வாங்கன்னா, வேறு தொழில் சார்ந்து ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நிலை பெறுவதற்கு சில ஆண்டுகள் ஆகும். ஒரு குறைஞ்சது 2-3 வருஷம் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மொபைல் ஷாப் இருக்குது, மாலில் வந்து நமக்கு ஒரு இது இருக்குது, ஷோரூம் இருக்குது அப்படி தெரியறதுக்கு சில வருடங்கள் ஆகும். ரிட்டர்ன் கிடைக்காது உடனடியாக. சினிமாவில் நல்லதோ கெட்டதோ 6 மாதம் 1 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆயிரும். ஆமாம். ஜெயிச்சா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது, தோத்தா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இதை தீர்மானிக்கிறதுல ஒரு நிழல் அரசாங்கம் மாதிரி ஒன்று தீர்மானிக்கிறாங்க. அவங்க தான். அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு மணிரத்னத்துக்கு சகோதரராக இருக்கிறவர் கூட அதை தாக்கு பிடிக்க முடியாமல் சூசைட் பண்ணுறாரு. பெரிய ப்ரொடியூசரு ஜிவிங்கிறவர், ஜி வெங்கடேஸ்வரன் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசரு. இப்போ அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியலை. ஏன்னா எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் தான் சினிமாவுக்குள்ளே இயங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பணமதிப்பு நீக்கத்துக்கு பின்னாடி உருவான புது பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, பிஜேபியோட ஃபண்டு நிறையா சுற்றிட்டு இருக்கு சினிமா. அதில் தான் பல படங்கள் வருது. திடீர்னு வந்து மோகன்ஜி படம் ஒரு படம் கூட ஓடினதில்லை. ஆனால் மோகன்ஜி தொடர்ந்து படம் எடுப்பார். சில இயக்குனர்களுக்கு வெற்றி படம் இருக்காது, பின்னணியில் அவங்க ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. சுந்தர்சி பாருங்கள், நீங்கள் திடீர்னு படம் வந்து அவருக்கு ஹிட்டான படங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வருடம் ஆயிருக்கும், ஆனால் படங்கள் ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் ஃபினான்ஷியல் செட்டப் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேங்க்ஸ் பண்ண தான் அவர் போய் ஏசி ஜன்மம் கட்சியில் போய் வேட்பாளர் அணிக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது. ஆமாம். இதெல்லாம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு வெளியே சொல்லாத ஒரு விஷயம். அவர் வேட்பாளர்ன்றதுனால தான் நமக்கு தெரியும், இல்லாட்டினா அவருக்குமான உறவு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து மதுரையில் வந்து அன்பு செழியன்லேருந்து எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க இல்லையா, இது வந்து வெளியில் தெரிந்த பெயர்கள், தெரியாமல் வந்து பல பேர் அதுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் என்னவா இருந்துச்சுன்னா, வி சேகர் போன்றவர்கள்லாம் படம் எடுக்கும்போது 90கள் காலகட்டத்தில் தேட்டரில் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு படம் பூஜை போட்டால் தேட்டரில் வந்து எங்களுக்கு அந்த ரிலீஸ்க்கு கொடுத்துறோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சமாக ஒரு 10 தேட்டரில் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னாலே 1 கோடி ரூபா வந்துடும். அவர் 1 கோடி ரூபாய்க்கு படமே எடுத்துருவார். அது ஒரு காலகட்டம். இப்போ அந்த செட்டப்லாம் இல்லை. திரையரங்கங்கள் மொத்தமே இது கார்ப்பரேட் மயமானதனுடைய விளைவு. சினிமா வந்து சில தனிநபர்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறவன், ஒரு சின்னதாக வந்து ஒரு சிறு நிறுவனம் நடத்துகிறவன், ஒரு சின்ன எக்ஸஸ் மணியில் வந்து ஒரு 4 கோடி ரூபா 5 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட்டில் கூடுதலாக சம்பாதிச்சவன், நிறைய லேண்டு போட்டிருக்கிறதுல திடீர்னு ஒரு 10 கோடி ரூபா தான் படம் எடுத்துடலாம், நமக்கு 100 கோடி வந்துருச்சு ரியல் எஸ்டேட்டில், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கலாம், அப்படித்தான் ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அது முழுக்க கார்ப்பரேட் செக்டாராக மாறினதுல சிறு தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்து மீள முடியல. இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது கடன் பிரச்சனை தான் அவருடைய இந்த குடும்ப நெருக்கடி இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கும்போது ஐஸ்வரி கணேசனுடைய உறவினர் தானே அவர். ஆமாம். இப்போ அவ்வளோ பெரிய ப்ரொடியூசருடைய உறவினராக இருந்துமே எல்லாமே கைவிடப்பட்டு தான் விஷயத்தில் எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் வந்து எல்லா உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்களோடையும் சில பேர் பழகிருப்பாங்க, எல்லார்ட்டையும் படம் வாங்க முடியாதுல்ல. இவருடைய கடன் மொத்தத்தையும் அவர் தீர்ப்பாரா என்ன? மணிரத்னம் கூட தான் பிரபல டைரக்டர், அவர் அண்ணன் சூசைட் பண்ணுறாரு. அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குது, அவங்க எல்லார்ட்டையும் போய் வாங்கவும் முடியாது. எதை நம்பி கொடுப்பாங்க? இவருடைய ஏஜ் என்ன, இவருக்கு என்ன எதிர்காலம் இருக்குது? சினிமா வந்து ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்கு. ஏஆர் ரஹ்மானை விட அனிருத்துக்கு சம்பளம் கூடங்கிறத வந்து பல பேருக்கு தெரியாது, சினிமாக்காரங்க தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, இது மேதமை சம்பந்தப்பட்டதல்ல. இளையராஜா வந்து இசையில மேதமையாக இருப்பது என்பது வேறு, மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுங்கிறது வேறு. ரகுமான் வந்த முன்னாடி அவருக்கு மார்க்கெட்டில் அவர் இறங்குறாரு. அனிருத் வரும்போது ரகுமான் இறங்குறாரு. சாய் அபியங்கர் வந்தோன்னா அனிருத் இறங்குறாரு. ஆமாம், சாய் அபியங்கர் வந்து ரகுமானுடைய ஸ்டூடியோவில் படித்த ஒரு பையன். ரகுமான்ட்டே சில பேர் கேட்குறாங்க, சாய் அபியங்கர் தெரியுமா உங்களுக்கு, பிரபல மிஸ்டர் கேட்குறாங்க. அவர்கிட்ட இருந்து உருவானவன் தெரியாமல் போய் கேட்குறாங்க. அப்போ மார்க்கெட் சாய் அபியங்கர்ட்ட இருக்குன்னா அங்கேயே போயிடுவாங்க எல்லாரும். இப்போ சினிமா வந்து என்னென்னா, மற்ற கலைகளுக்கு சினிமாவுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், 40 வயசில் வந்து அவர் வந்து ஒரு 100 கணக்கான சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகும்போது அவருடைய மெரிட் கூட்டிகிட்டே போகும். சினிமா நேர்முரணானது. அவனுக்கு விஷயம் தெரிய அவன் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவான். சினிமாவை அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த யங் ஜெனரேஷனோட கனெக்ட் ஆகும்போது படம் ஓடும். சினிமா என்பது வெறும் தொழில்நுட்பம் கிடையாது. ஒரு ரசனை மாற்றம் நிகழும் போது அதை கேட்ச் பண்ண முடியலைன்னா அந்த உழைப்பு வீணாயிரும்.
அந்த பணம் வீணாயிரும், இல்ல வாலி தான் கனவு சொல்லுவாரு. வீணாயிரும். வாலி தான் ஒரு நேர்காணல் சொல்லுவாரு, உங்களுடைய ட்ரெண்டுக்கு நான் வரணுமே, அதனால தான் இவ்வளவு காலத்துலயும் நான் பாட்டு எழுதிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிம்பாரு. இல்லைங்க, அவர் பேரண்ட்ட போய் கம்ப்யூட்டர்ல வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் சின்ன பையன்கிட்ட போய் அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பாட்டு எழுதுறது. சிக்கு புக்கு ரயிலெல்லாம் அவர் வந்து படகோட்டியில வந்து கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க விட்டான், அதுதான் அவர் ஸ்டாண்டர்டு. தன்னுயிர் பிரிவதை பார்த்ததில்லை, நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் அப்படிங்கிறதான் அவருடைய, அதுதான் அந்த கவித்துவம் தான் வாலி. ஆனா சின்ன மாமாவே என்ன சித்தரும்பு கடிக்குதுன்னு எழுதுறாரு. எப்படி எப்படி சம்மஞ்சது எப்படின்னு எழுதுறாரு. அவரே சொல்லிட்டாரு. அது நான் வந்து இலக்கிய விழாக்களிலே பேசுகிற போது, நான் வந்து கவிதை எழுதுகிற போது, தமிழ் அன்னைக்கு வந்து நான் தாய் பால் ஊட்டுகிற தாய், நான் தமிழ் அன்னைக்கே கோடம்பாக்கத்துக்கு போனா வாலாட்டு நாய், எலும்பு துண்டுக்கு வாலாட்டு நாயின்ட்டார். அவரே சொல்லிட்டார். இந்த இந்த மாற்றம் நிகழுதுல, சினிமாவுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுதுல, இந்த மாற்றத்தை தாக்கு பிடிக்க முடியாம தெரிஞ்ச தொழிலை பார்க்கிறோம்னு பிடிவாதமாக சினிமா கனவுல இருந்து வெளியேற முடியாம மறுபடியும் கடன் வாங்குறது, மறுபடியும் ஃபைனான்ஸ் பண்றது, மறுபடியும் படம் தயாரிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. இதை தவிர வேற எதுவும் தெரியாது. அதில் போய் மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாதப்ப ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான விபரீதமான முடிவுகளை நோக்கி நகர்கிறார்கள். சரி சார், இப்போ ராஜன் சாருடைய இந்த இறப்புங்கிறது இவ்வளோ தைரியமாக பேசக்கூடியது, தொழிலாளர்களுடைய, அதாவது சினிமா தொழிலாளர்களுடைய குரல்களுக்கு நிறைய பேசியிருக்கிறாரு. இவரு இப்படி ஒரு முடிவுகளை எடுப்பாரா அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த இறப்புங்கிறது கார் டிரைவர்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவருடைய இறப்பு சொல்ல வருகின்ற செய்தி என்ன? நிறையா பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதே மாதிரி சூழலில் நிறையா தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது யாரெல்லாம் காப்பாற்றுறாங்களோ, ஹீரோ தானே காப்பாற்றுவான் சினிமாவில். அவங்க தான் தயாரிப்பாளர்களுக்கு வில்லன். ஹீரோக்கள் தாங்க ஒரிஜினல் வில்லன் தமிழ் சினிமாவுக்கு. அவர்கள் வாங்குகிற சம்பளமும் அவங்க தான் சினிமாவை தீர்மானிக்கிறார்கள்ங்கிற இடமும் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுடைய விபரீதமான முடிவை நோக்கி போகுது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ தீர்மானம்லாம் போட்டாங்க. பர்சன்டேஜ் முறையில் தான் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் அது முடிவுக்கு வரல, நடைமுறைக்கு இன்னும் வரல. அது எதிர்மனையில் இருக்கிறாங்க. அது வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி ஒரு சீசன் வியாபாரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளில் வந்து சம்பாதிச்சிடணுங்கிற இடத்துல நடிகர்கள் இருப்பாங்க. ஏன்னா இது நிலையற்ற தொழில். அடுத்த 10 வருஷத்தில் யார் ஹீரோவாக வருவாங்க, யார் வந்து வருவாங்கன்னு தெரியாது. ஒரு நிகழ்ச்சியில் வந்து கம்பேரிங் பண்ணிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டாராக வாருங்கிறது யாரும். ஒரே ஒரு முறை கமலஹாசன்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சிவகார்த்திகேயன் கேட்டிருக்காரு. யார்கிட்ட? எஸ்வி சேகர்கிட்ட. அந்த சிவகார்த்திகேயனை வச்சு கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் படம் எடுத்துறாங்க, அமரன் மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. இந்த மாற்றம் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றத்தோட வந்து பயணிக்க முடியாத இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ பழைய ஆளாக ஆகும்போது அவர்கள் கைவிடப்படுவாங்க. இயக்குனர் சேரன் சொன்னார், ஃபோன் பண்ணால் ஹீரோக்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவருக்கு ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல இங்கே அஜித்தை வச்சு படம் எடுத்த பிரபலமாக்கணும் ஃபஸ்ட்டு முதல் கட்டட இயக்குனர் இருக்காங்களா அகத்தியன் மாதிரி, அவங்கள்டெல்லாம் இப்போ அஜித் நம்பரே இருக்காது. நான் எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன், ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்கிறேன். அஜித்தை பற்றி நான் சொல்லலை தப்பா. எந்த ஹீரோக்களோடையும் யாருக்கு நம்பர் இருக்காது, கான்டாக்ட் இருக்காது. நீ மவனே நீ நம்பர் கொடுத்தா தானே வந்து கதை சொல்லுவ, என் ஆஃபீஸ் பக்கமே நீ வரக்கூடாதுங்கிறதான் கதை. இந்த தீர்மானிக்கிற சக்தியாக நடிகர்கள் தான் இருப்பாங்க. வியாபாரம் அவங்கள சுற்றி தான் இருக்கும். அவர்களால் நிராகரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விபரீதமான முயற்சி, ஒரு புதுமுகத்தை வச்சு படம் எடுக்கிறவங்க, சின்ன படம் எடுக்கிறவங்க, அவங்களாம் வியாபாரம் செய்ய முடியாமல் கடனாளிகளாகி இது மாதிரி விபரீதமான ஒரு முடிவுக்குள்ள போகிற ஒரு அபாயம் இருக்கிறது. இதை காப்பாற்றுவதற்கு திரைத்துறையில இருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. அவர் இந்த தமிழ்நாடு அரசு ஓடிடிலாம் ஒன்றை உருவாக்கி சிறுபட தயாரிப்பாளர்களை காப்பதற்கு, இந்த மரணம் கடைசி மரணமாக இருக்கணும். ராஜனுடைய மரணம் அவர் கடைசி வரைக்கும் எதுக்காக கத்துனாரோ அது நிறைவேறாமல் இந்த சமூகம் வந்து நம்மளை கண்டுக்கல, திரையுலகம் நம்மளை கண்டுக்கல அப்படிங்கிற விரக்தியில் அந்த தவறான முடிவு எடுத்திருக்கிறாரு. இது போன்று எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு வந்து இதன் மீது கவனம் செலுத்தணும். சரி, இப்போ இந்த விஷயம் சொன்னதுனால இதையும் வச்சிடுறேன். சில பேர் வந்து என்னன்னா, ராஜன் சாருடைய அந்த இறப்பை கூட ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறத பார்க்க முடியுது. விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் இறந்து போயிட்டாரு, ராஜ்மோகன் திரைத்துறைக்கு அமைச்சராக வராரு, அதனால அவர் இறந்துட்டாரு, இப்படி ஒரு அவர் இறந்தவரை இன்னொரு கொலை செய்கிற மாதிரியான முயற்சிகளை
பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அந்த சோஷியல் மீடியா பர்சனுக்கு உங்களுடைய நிறைவான இங்க கருத்தா? ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த ராஜா வந்து தேர்தலில் நிற்கிறப்ப திமுகவில் நிற்கிறதுக்கு அந்த அண்ணா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடக்க கால 67 திமுகவில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை வருகிறது. ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவரை நிப்பாட்டி ஒரு சமஸ்தானத்துக்கு ராமநாதபுரம் ராஜாவுடைய வம்சத்தில் இருக்கிறவரை கடந்த கால திமுக தோற்கடித்திருக்கிறது. இப்போ இந்த மகாராஜா இடத்துக்கு திமுக வந்துருச்சு, குதிரைக்காரங்க இடத்துக்கு தாவேக வந்துருச்சு. இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஜனநாயகத்தில். ஆமாம். ராஜமோகன் எத்தனையோ திரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இருக்கிறாரு, பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருக்கிறாரு. தமிழ் பேச்செங்கள் மூச்சிலையெல்லாம் வந்து பல வெற்றிகள் பெற்றவர். அவருக்கு இலக்கியம் தெரியும், இது மாதிரியான கலை இலக்கியம் சார்ந்த ரசனை தெரியும். அவர் திரைத்துறையில் வந்து அது சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு அவருக்கு வந்து அவர் வந்து தெரியலன்னா அவர் தெரிஞ்சுக்கிற போகிறாரு. விஷால் சொல்லுவாரா அனுபவம் இல்லாத ராஜமோகனை வந்து நீங்கள் அமைச்சராக்கிட்டீங்களேன்னு சொல்கிறேன். அப்போ அனுபவம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஆகலாமான்னு கேட்கறதுக்கு தில்லு இருக்கா விஷாலுக்கு? கேட்குறேன். அப்போ அவருக்கு தெரியுமா? ஏற்கனவே அவர் நிறையா ஃபைல் பார்த்துருக்காரப்ப. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே செக்ரட்டரியேட்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ என்ன வகையான நியாயம் அது? ஒரு எளிய மனிதன் வந்து அதிகாரத்துக்கு வருகிற போது நீ அதை விட கூடுதல் அதிகாரத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கேட்கறதுக்கு உனக்கு தில்லு இல்லை. ராஜமோகன் வரலாமான்னு எது கேட்குற? நீங்கள் ராஜமோகன் வரக்கூடாதா? நீங்களாம் நடிக்கலாமான்னு கேட்டா யாரா அந்த கருவாப்பை இவெல்லாம் நடிக்கிறானான்னு எவ்வளோ பேர் கேட்டிருப்பேன். ஆமாம், கேட்டிருப்பாங்க. நிறத்தை பார்த்து நிராகரித்த வரலாறு விஜயகாந்த் உண்டு. விஜயகாந்தை முன்வைத்து அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு டைரக்டரே வரமாட்டேன்ட்டாங்க. அந்த கோபத்தில் தான் அவர் டிஎஃப்டி படித்தவனே இறக்கி விட்டார் திரைப்பட கல்லூரியவனை. அன்னைக்கு பெரிய ஜாம்பவான் டைரக்டராக இருக்கிறவங்க பாரதி ராஜா. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் விஜயை முதல் முறையாக நடிகராக்கணும்னு எஸ்சிஎஸ்சி கூட்டிகிட்டு போகிறாரு. எஸ்சிஎஸ் யார்கிட்ட? பாரதி ராஜாட்ட. ஃபோட்டோட்டெல்லாம் எடுத்து பார்த்தாரு, இது லாயக்கப்படாதுட்டார் பாரதி ராஜா. அன்ஃபிட்டு சினிமா கிட்டாரு. இப்போ நீங்கள் அதை எங்கே சொல்லுவீங்க சொல்லுங்கள்? அவர் உச்ச நட்சத்திரம் ஆகி முதலமைச்சராக வேறு ஆகிட்டார். பாரதி ராஜாவால் நிராகரிக்கப்பட்ட திரையுலகத்துக்கு அன்ஃபிட்டானவர் தான் விஜய். எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, பாரதி ராஜாவை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை. யார் வேண்டுமானாலும் கணிக்க தவறுவாங்க. நீலாம் ஒரு ஆளா, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நீ யாரையாவது கேட்டேன்னா, நீலாம் ஒரு ஆளானு காலம் உன்னையை பார்த்து கேட்டுரும். அப்படிலாம் யாரையும் பேசக்கூடாது. புதியவர்கள் கற்றுக்கொள்வார்கள், பழையவர்களே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புதுசாக ஒரு இளைஞனுக்கு தானே பொண்ணு கொடுக்குறாங்க, ரொம்ப அனுபவம் மிக்கவர்னு சொல்லிட்டு கணவனுக்கா பொண்ணு கொடுப்பாங்க? இது என்ன கேள்வி? இதுதான் எல்லாருக்குமான உலகம். இது குயில்கள் மட்டும்தான் போகணும்னு நினைக்கக்கூடாது. காக்கா கத்தணும், குருவி கத்தணும், அப்போ தான் காடு வந்து நிசப்தம் இல்லாமல் இருக்கும். இது எல்லாருக்குமான உலகம். எனக்கு மட்டும்தான் சொல்கிறது நியாயம் இல்லை. சிங்கத்துக்கு ஒரு காடு, மானுக்கு ஒரு காடாக இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே காடு தான். மானு தப்பிக்கிறதுக்கு வேகமாக ஓடுறதுக்கு இயற்கை கால்களை தந்திருக்கிறது. முடிஞ்சால் தப்பிச்சுக்க, இல்லைன்னா சிங்கத்துக்கு இரையாய். அதனால் யாரையும் அப்படிலாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இது மாதிரி திரையுலக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விஷால் ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யணும், தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது. சரிங்க சார், ரொம்ப ஆழமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கள் எடுத்து கேட்டுட்டு மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.